கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 31 சங்கீதம் 14 வசனம். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி எழுதுகிறார், நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீர்தான் என் தேவன் என்று சொன்னேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த நாளில் இப்படி ஒரு விசுவாசமான வார்த்தையை, நம்பிக்கையூட்டக்கூடிய வார்த்தையை சொல்ல முடியும்? எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் தேவனிடத்தில் இப்படி சொல்ல முடியுமா? நான் உங்களை தான் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன், எனக்கு யார் உதவி செய்வான், எனக்கு எங்கேருந்து ஒத்தாசை வரும்? முதல் வசனத்திலே அப்படித்தான் எழுதுறாரு, கர்த்தாவை உண்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் வைக்க முடியாதபடி செய்யும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தரை இப்படி பிடிக்கணுங்க. கர்த்தருடைய உண்மை நம்பி இருக்கிறேன்ப்பா, இந்த பிரச்சனைலேருந்து என்னால் வெளியே வர்றதுக்கு வழி சொல்லுங்க, இந்த வியாதியிலேருந்து வெளியே வர வழி சொல்லுங்க, இந்த கடன்லேருந்து வெளியே வர எனக்கு வழி சொல்லுங்க, சத்துருக்களுக்கு முன்பாக என்னை வெளியே வர்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், நீங்கள் தானே என் தெய்வம், நீங்கள் தானே என்னை காப்பாற்றணும், நீங்கள் இல்லாமல் எனக்கு யார் உதவி செய்வா? நீங்கள் இல்லாமல் எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, நீங்கள் ஒருத்தர் தான் எனக்கு உதவி செய்யணும். மனுஷர்கள் மாறி மாறி இருக்கிறத பார்க்கிறேன். கணவர் மாறிடுறாரு, மனைவி மாறிடுறா, அண்ணன் மாறிடுறாங்க, அக்கா தங்கச்சி மாறிடுறாங்க, மாமியார் மாமியார் மாறிடுறாங்க, தகப்பன் தாய் மாறிடுறாங்க. எனக்கு யாரப்பா? நீங்கள் தானே. என் பிரச்சனை போராட்டம் எல்லாம் நீங்கள் தானே சந்திக்கணும். இப்படி ஒரு ஜெபம் பிரியமானவர்களே, நீங்களும் அப்படி சொல்லுங்களேன். உங்களை தானே நான் உண்மைத்தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நீர் தான் என் தெய்வம், கொன்று போட்டாலும் நீர் தான் என் தெய்வம். தேவனிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாச ஜெபம் நமக்கு இருக்கணும். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம், நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம் சுவாமி, நாங்கள் வெட்கமடையாதபடி செய்ய நீர் என் தேவன். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். கேட்கிற ஒவ்வொரு மேலையும் கரை இறங்கட்டும், இந்த பிரசன்னம் இறங்கட்டும், சமாதானம் இறங்கட்டும், ஆசீர்வாதித்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.